கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் செப்டம்பர் 17 கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சென்னை திருவேற்காடு பகுதியில் அமைந்துள்ள விஜிஎன் குடியிருப்பில் வசித்து வருபவர் சீனிவாசன். 33 வயதான இவர் துறைப்பாக்கத்தில் உள்ள பிரபல ஐடி நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். சீனிவாசனுக்கு திருமணமாகி 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி மதியம் சீனிவாசன் தன்னுடைய ஜீப் காம்பஸ் வகை காரில் 3 வயது மகளுடன் மதுரவாயிலில் இருந்து பூந்தமல்லி நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தார். அப்போது இவர் வானகரம் சிக்னல் அருகே வந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த 2 வீலர் மீது பயங்கர வேகத்துடன் மோதியிருக்கிறார். இதனால் பதற்றம் அடைந்த சக வாகன ஓட்டிகள் உடனடியாக ஸ்பாட்டுக்கு ஓடி வரும்போது சீனிவாசன் விபத்தை ஏற்படுத்திவிட்டு அங்கிருந்து நிற்காமல் சென்றுள்ளார். அந்த நேரத்தில் தலைக்கேறிய மதுபோதையில் இருந்த சீனிவாசன் வானகரம் மீன் மார்க்கெட் அருகில் மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு மீண்டும் நிற்காமல் அதிவேகத்தில் சென்றார். அப்போது அந்த காரை துரத்தி வந்த 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை அடித்து தூக்கிவிட்டு சீனிவாசன் அந்த பகுதியில் கோர தாண்டவம் ஆடியிருக்கிறார். இதனால் கடும் ஆத்திரத்திற்கும் கொலைவெறிக்கும் ஆளான பொதுமக்கள் சீனிவாசனை விடாமல் துரத்தி வந்துள்ளனர். இதனிடையே நீண்ட நேரமாக போக்கு காட்டிய சீனிவாசன் காரை வேலப்பன் சாவடி சிக்னல் அருகே திரும்பும் போது பேரிகேட் மூலம் போலீசாரும் பொதுமக்களும் மடக்கி பிடித்தனர். அப்போது காருக்குள் இருந்த குழந்தையை போலீசார் பாதுகாப்பாக மீட்டனர். ஒரு வழியாக நடுரோட்டில் சிக்கிய போதை சீனிவாசனை அனைவரும் சேர்ந்து ஆத்திரம் தீர தீர தர்மடி கொடுத்தனர். ஆனால் அதை சற்றும் கண்டுகொள்ளாத சீனிவாசன் சாலையின் இருபுறமும் ஆங்காங்கே சுற்றி திரிந்துள்ளார். இதற்கிடையில் சீனிவாசன் ஏற்படுத்திய கோர விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் பலருக்கு கால் முறிவு ஏற்பட்டு படுகாயமடைந்து கிடந்தனர். இதையடுத்து விபத்தை ஏற்படுத்திய காரை பொதுமக்கள் அடித்து நொறுக்கியதுடன் போதை சீனிவாசனை மீண்டும் தாக்க தயாராகினர். அப்போது திடீரென நடுரோட்டில் உட்கார்ந்த சீனிவாசன் அவர்களிடம் இருந்து தப்பிப்பதற்காக மந்திரம் ஓதிக்கொண்டிருந்தார். ஒரு வழியாக சம்பவ இடத்திற்கு வந்த ஏராளமான போலீசார் சீனிவாசனை கைது செய்து திருவேற்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து சீனிவாசன் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த சீனிவாசன் செய்யும் அட்ராசிட்டி வீடியோ காட்சிகள் வெளியாகி இணையத்தில் காட்டு தீ போல பரவி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.